அவதூறு வழக்குகளுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த நடவடிக்கை என்பது அதிக பிரச்சனை தாண்டுச்சு. வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருந்த தற்சொலில் இருந்த திமுக தொண்டர்லாம் வீதிக்கு வந்து நீ என்னை அசிங்கப்படுத்த பார்க்குறியா, பார்த்துப்போம் வா அப்படின்னு இறங்கி வந்திருக்காங்க. 3,80,000 கோடி பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு பெருமுதலாளிகள் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லுங்க. இல்ல திமுக 9,000 கோடியான்னு கேட்குற நீங்க என்னைக்காவது ஒரு சீல் நடிக்கிறதுக்கு 200 கோடியான்னு திருப்பி கேட்டிருந்தா நாடு நல்லா இருந்திருக்கும்ல. பேசி என்ன கிழிச்சிங்கிறார். ஐயா சாமி, இந்த நாட்டில் பேசவே முடியாத போது தான் பேசி தான் ஒவ்வொரு அரசியல்வாதியும் போராடி தான் பல சட்டங்களை பல சமூக மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. நீங்க பேசாம என்னத்துக்கு செய்ய போறீங்கன்னு சொல்லி தான் கேட்குறேன். திராவிடர்கள் எடுத்த தவறான முடிவுகள் ஒன்று நான் இன்னைக்கு பார்க்குறேன். எந்த மாட்டுக்கு எடுத்தது இல்லை. ஆடு மாடு பலியிடுவதே தடுப்பு சட்டம். அது முற்போக்கா இது இல்லை பகுத்தறிவா இதெல்லாம் தாண்டி எந்த ரீல்ஸில் குழந்தைகள்கிட்ட போய் 21 வயசுப்பட்ட குழந்தைகளுக்கு மது இல்லை, 21 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வண்டி ஓட்டக்கூடாது, 18 வயசுக்கு இருக்கவங்க உதயசூரியனுக்கு வந்து ஓய்வு நேரம் வந்து விட்டது. இதற்கு மேல் தமிழகத்தில் முதல்வராகும் வாய்ப்பு ஸ்டாலின். உலகத்திலேயே ஊராங்கட்டத்தை எல்லாம் பார்த்து சொன்னீங்க சவால உன் கட்டத்தை பார்த்தியாங்கலாம் அவருக்கு தான். விஜய் முதலமைச்சராக சொன்னேன், அவர் யாரோ பிஎம் அப்புறம் சொல்ற நீ என்ன அவர். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று முதல் நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் இன்னைக்கு உதயநிதி அவர்களை கைது நடவடிக்கைகள் செஞ்சாங்கல்ல சார், திமுகவை அசைச்சு பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நிறைய அரசியல் விமர்சகர்களுடைய கருத்து. தாவேகா அரசு கைது நடவடிக்கை செஞ்சது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவருடைய நண்பர் நீங்க. அது கோமாளித்தனமானது. அது அவர் அண்ணன் டிராமா நினைக்கிறீங்களா? இது இல்ல, அவங்க அசிங்கப்படுத்தலாம்னு நினைச்சாங்க. ஆனா வந்து நீதிமன்ற தலையிலே கொட்டி அவதூறு வழக்குகளுக்கு வந்து நீங்க வந்து இந்த நடவடிக்கை என்பது அதிக பிரச்சனை தாண்டுச்சு. வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்த தற்சொலில் இருந்த திமுக தொண்டர்லாம் வீதிக்கு வந்து நீ என்னை அசிங்கப்படுத்த பார்க்குறியா, பார்த்துப்போம் வா அப்படின்னு இறங்கி வந்திருக்காங்க. களம் எங்களை பற்ற பல இளைஞர்களுக்கு வந்து பொறுப்பாளர்களுக்கு வந்து பசங்க சோர்வாக இருக்காங்க, டயர்டாக இருக்கு. எங்கள் தலைவரே தோற்றுது எங்களுக்கு வந்து பெரிய வருத்தமாகும். இன்னும் இந்த மக்கள்கிட்ட செஞ்ச திட்டங்களை விளக்காமல் விட்டோமோ, இல்லை வளர்கிற இன்ஸ்டாகிராம் மோகம், இந்த வருத்தம் இருக்கு, ஒரு இப்போ பெரிய வருத்தம் இருக்கு. தோல்வியை ஒப்புக்கொள்கிறோம். தலைவர் தோற்று ஏற்றுக்கொள்ள முடியல, அப்படி சோர்வு இருந்தது. ஆனால் இந்த கைது வந்து இந்த கோமாளித்தனமான அந்த நடவடிக்கை என்பது தொண்டர்களை உற்சாகப்படுத்தியிருக்கு. அவர்கள் பரவாயில்ல பார்த்துப்போம் அப்படின்னு களத்துக்கு இறங்கி வந்திருக்காங்க. தான் நான் பார்க்குறேன். ஆனால் இன்னைக்கு உதயநிதி அவர்கள் மட்டும் இல்லை, ஏன்னா எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கும் பொழுது வந்து அப்பா எதிர்கட்சி தலைவரே கைது பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தாலும், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களாகட்டும், அதுக்கு முன்னாடி வந்து ஏவா வேலு அவர்களாகட்டும், இப்போ மார்க்கண்டேயன் எம்எல்ஏ வந்து அரெஸ்ட் பண்ணினது, 15 நாட்கள் அவர் வந்து சிறையில் இருந்துட்டு வந்தது, இது எல்லாம் வந்து பார்க்கும் பொழுது திமுக வந்து ஏன் இந்த அளவுக்கு விஜய் வந்து சோதிச்சு பாக்குறாரு, இல்ல வந்து செக் வைக்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி. இல்ல, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும்ல. நான் ஆட்சிக்கு வந்தேன், இந்த கவர்மெண்ட் கரப்ஷன் கவர்மெண்டா இருந்துச்சு, நரேட்டிவ் செட் பண்ணல. அப்ப நான் காக்க வந்த ரட்சகர்னு மக்கள். கரப்ஷன் அப்படிங்கிறது வந்து நரேட்டிவ் தான் சொல்றீங்க? நரேட்டிவ் தான். சரி, அமலாக்கத்துறை வந்து 230 பக்கங்கள் வந்து கொடுத்திருக்கு. எந்த வழக்குல? செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு. எந்த வழக்குல? இல்ல என்னது டாஸ்மார்க் ஊழல்ல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறையில் அவர் அதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருக்கும் பொழுது வந்து அவர் வழக்கு அவர் எதிர்கொண்டுவார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. யாரு அவர் எவரும் குற்றவாளின்னு சொல்லி அக்யூஸ் பண்ணி தூக்கில் போடல. ட்ரையல் இருக்குல்ல இங்கே. இல்லை, நான் கேட்குறேன். அதாவது நம்ம ஃப்ரீ ட்ரையல் நடத்திடணும். நீங்கள் நம்ம வந்து ஃப்ரீ ட்ரையல் நடத்தி ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. நாங்கள் இப்போ யாரும் ஃப்ரீ ட்ரையல் நடத்தலை. அம்மையார் செல்வி ஜெயலலிதா மீது சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி ஹைகோர்ட் கன்ஃபார்ம் பண்ணலாம் தான் ஊழல் குற்றவாளி நாங்கள் சொன்னோம். அவங்க போயிட்டாராங்க. அப்போ கூட மற்ற தண்டிக்கப்படுறாங்க. இங்கே அரசியல் குற்றச்சாட்டுகளை நாங்கள் திறந்த மனது எதிர்கொள்ள தயாராக இருக்கோம். வழக்குக்கு பயப்படுற ஆளுக்கு நாங்கள் இல்லை. அதாவது ட்ரையல் வரப்போது உறுதியாக மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் அதை எதிர்கொள்வாங்க. அது எந்த மாற்று கருத்து இல்லை. இங்கே அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர் என்ன பேசினாலும் சமூகமே பார்த்துச்சு. ஒரு மேடை ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு துணி இருக்கும். நீங்கள் வந்து சென்னை மக்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிங்கன்னா உழைப்பின் மொழி தான். அது எவ்வளோ வேகமாக பேசுகிறாங்கன்னு யாருக்கும் புரியாது. கண்டிப்பாக அது அது அந்த 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 ஊருடைய மொழி. நீங்கள் இதே கோயம்புத்தூர் போனீங்கன்னா மிகப்பெரிய மரியாதை வந்து ஒரு மொழியாக இருக்கும்.
கண்டிப்பா. நீங்கள் இப்போ மதுரை படுக்க என்ன போனேன் வேணேம்பாங்க, பேசுறது வேகமாக இருக்குது. அது ஒரு அந்த அங்கே இருக்கப்பட்டு தன் தங்கையும் தன் அம்மாவையும் அன்போடு கூப்பிட்ற பழக்கம் தான் நாங்கள் அங்கே உண்டு. அப்படி தான் நான் பேசினார். அது நீங்கள் வந்து ஒருமையில் பேசிட்டீங்க அப்படின்னு வழக்கு போட்டீங்க. அந்த வழக்கில் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எதுக்கு வழக்கு போட்டாங்க, எதுக்காக கைது பண்ணாங்க, காலம் அதுக்கு அதை உணர்த்தும். ஆனால் இப்படி வழக்குகளை சொல்லி திமுக வீழ்த்திட முடியாதல மட்டும் மரியாதைக்கு விஜய் அவர்கள் தன் புத்திக்கு உரைக்கணும்னு நினைக்கிறேன். செந்தில் பாலாஜி அவர்களை வந்து ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் வந்து கை கழுவி விட்டுட்டாங்க, நாட் ரீச்சபிள் கேட்டகரியில தான் அவர் இருக்காரு அப்படின்னு நீங்கள் இப்போ பார்த்த அந்த கிசு செய்தி கட்டை நானும் படித்தேன், தினமலர்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எனக்கும் ஒரு வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. திமுக அப்படி எந்த தொண்டையும் கைவிடாது. செந்தில் பாலாஜிங்கிறவர் வந்து இந்த இயக்கத்துக்கு, ஏன்னா கோயம்புத்தூர்ல உதயநிதி அவர்கள் வந்து பேசும்பொழுது என்னுடைய தியாக தலைவர் என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அப்படித்தான் இன்னைக்கு வச்சு வச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு ரெண்டு பேருமே கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு யூகம் கிசு செய்தி ஆரம்பிக்கும் போது நீங்க படிச்ச கிசு செய்தி நானும் படிச்சேன்ட்டேன். கிசுக்கு ஏதாவது இருக்கா? அது அந்த கற்பனைக்கு ஏதாவது நீங்களான விட சொல்ல முடியுமா? முடியாது. அது அவர் பிடிக்காதவங்க கொடுக்கப்பட்ட செய்தியா இருக்கலாம். கட்சி நீ மண்டல பொறுப்பாளர் இருக்காரு, சட்டமன்ற என்னுடைய சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவர், நீ மக்கள் கூட இருக்காரு. இந்த வழக்குல போட்டு அவரை ஒன்று டயர்டாக்க முடியாது. அதை அவர் பார்த்துப்பாரு அப்படிங்கிறீங்க. ஆமா, அவர் அன்னைக்கு சொன்னார், பொய் வழக்காக எங்களுக்கு விட முடியாது, அதை நான் எதிர்கொண்டுக்குன்னு ஓப்பனாக சொல்லிட்டேன். இது ஆனால் என்ன ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கல்ல. நான் நேற்று கூட நகைச்சுவையாக அதை ஒரு தொலைக்காட்சி வாரத்தோட பங்கு கொண்டேன். இந்த ஆட்சி இந்த ஊழலுக்கு எதிரான ஆட்சி. 30% ஸ்டாலின் டேக்ஸ் இருந்துச்சு. யார் சிஎம் பேசினார், மரியாதைக்குரிய ஆதவர்ஜன் மந்திரி பேசினார், மிச்சப்படுத்திட்டேன்னு சொன்னார். என்ன சார் ஒரு மந்திரி, விளையாட்டுத்துறை அமைச்சர் சார். சரி, விளையாட்டுத்துறை அமைச்சர், சரி, விளையாட்டுத்துறை அமைச்சர் பேசினார். அந்த 30% டேக்ஸ் நீங்கள் மிச்சப்படுத்திட்டீங்கன்னா இந்த டேக்ஸ் இப்போ எங்கே வந்திருக்கணும்? பட்ஜெட்டில் வந்திருக்கணுமா இல்லையா? கவர்மெண்ட் கஜானாக்கு வந்திருக்கணும் சார். காட்டுங்க, எங்க எடுத்து காட்டுங்க. நாங்கள் கவர்மெண்ட் கஜானால 3,50,000 கோடி வரும் கணக்கு போட்டிருக்கோம். என்ன சார், டைம்ஸ் ஆஃப் இந்தியால 1,00,000 கோடி வந்து முதலீடு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹெட்லைன் நியூஸே அதுதான் சார். இன்னைக்கு அக்ரிமெண்ட் நான் பார்த்தேன். ராமாவரத்தில் கூட ஒரு 10,000 கோடியில் தோல் 12 தொழிற்சாலை கொண்டு வந்து ஒப்பந்தம் போட்டேன். நீங்களும் நானும் போய் உங்களால் 1 ரூபானா என்னால் 50 காசுனா முடிஞ்சு 50 காசுக்கு என்ன வியாபாரம்னா 5 ஜாக்கெட் தயாரிக்க முடியும். அதை போய் விற்பனா கவர்மெண்ட் என்ன கொடுப்பீங்க? இடம் கொடுப்பீங்க, ஈபி கொடுப்பீங்க. நான் ஒரு தொழில் தொடங்குறேன், இங்கே 2 பேருக்கு வேலை கொடுக்குறேன், இதனால இவ்வளவு பொருளாதாரம்னு ஒரு கணக்கு வச்சுக்கலாம். கணக்கெலாம் எதிர்ப்பு போட்டோம். நாங்கள் லீகேஜை 30% நாங்கள் எடுத்துட்டோம், கவர்மெண்ட் கஜானா கொண்டு வந்துட்டோம்னா போன நிதிநிலை அறிக்கையிலேயே 3,58,000 கோடிக்கு பட்ஜெட் நாங்கள் போட்டு வச்சோம். 30% எவ்வளோ ஆச்சு லீகேஜ்? வருவாயில் 30% சொல்லுங்கள், எவ்வளோ ஆச்சு? 3,58,000 கோடியில் 30% சேர்த்திங்கன்னா இங்கே 30 ஒரு 90 1 லட்சம் கோடி கூடியிருக்கணும். இப்போ 4,58,000 கோடி உங்களுக்கு காமிச்சிருக்கணும் இல்லையா? இப்போ இந்த 30% ஸ்டாலின் டேக்ஸ் சொன்னது, இந்த டேக்ஸ் யாருக்கு போச்சு? ஆதவ் டேக்ஸா? யார்கிட்ட போச்சு? இந்த கேள்வி கேட்கணுமா இல்லையா? குற்றச்சாட்டு அவர் தான் வச்சாரு. ஆமா, அவர் தான் வச்சாரு. நீங்க வந்து கேட்கறவன் இதா இருந்தா கேப்பையில வந்து நெய்வடின்னு சொல்லுவாங்க, ஊர்ல பழமொழி இருக்கு. ஒரு நம்பரை சொல்லி அடிச்சு விட்டு போ பங்காளி, அதானே என்னன்னு சொல்லணும். இல்ல ஏதாவது ஒரு தொழிலதிபர் நான் இவளை கொடுத்தேன் கைது பண்ணிடணும், லஞ்சம் வாங்குறதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம். சரி, திமுக அமைச்சர்கள் மீது வழக்கு போட போறீங்க, கொடுத்த யோக்கியெல்லாம் எங்க இருக்கான்? சரி சார், நான் மேடம் நான் வந்து சட்டத்துக்கு கண்ணு இல்ல காதுலாம் இல்ல, சட்டத்துக்கு ஒண்ணு செக்ஷன் தான். லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம். கண்டிப்பா. எஸ், எத்தனை கொடுத்த யோகிய சுவாமிகளை கைது பண்ணிருக்கீங்க நீங்க? இந்த பள்ளிகளில் சொன்னீங்களா, எஃப்ஐஆர் படிச்சீங்களா நீங்க? நான் வழக்கறிஞர் தான் சொல்றேன். ஊடகங்களுக்கு 100 கோடி என்னன்னா 78 லட்சம் சங்கத்திற்காக அரசகுமார் பணம் வாங்கினார். எந்த சங்கத்துக்காக? அவர்கள் நடத்துகிற ஒரு சங்கம், தனியார் பள்ளிகள் சங்கம். அதுக்கு தான் மரியாதைக்குரிய அண்ணன் நண்பர் மகேஷ் பாம்பே அவர்கள் ஒரு அவதூறு நோட்டீஸ் அனுப்பி இன்னைக்கு பதில் சொல்லணும் நந்தகுமார் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. சார், சட்டசபையிலேயே 900 கோடி வந்து எதுக்காக வாங்குனீங்க அப்படின்னு ஆதவர்ஜன் நான் கேட்பது, உதயநிதி அவர்களும் பேசுறது நீங்க கவனிச்சீங்களா இல்லையா? ஆமா, பார்ட்டி பண்ணு ஒன்று இருக்கு, அப்பா கிட்ட கேளுங்க, நீங்க உங்க மாமனார் கிட்ட கேளுங்க. எலெக்ஷன் கமிஷன்ல உண்மையாலுமே அது சட்டசபை மாதிரியே இல்ல மேடம். எலெக்ஷன் கமிஷன்ல திமுக எங்களுக்கு ஒரு நன்கொடை வந்திருக்குன்னு பதிவு இருக்கு. நன்கொடை வாங்குவது நாட்டில் தவறு இல்லை, சரிங்களா?
கட்சிக்கு வாங்குறது அதை 900 கோடி கொடுத்துருக்கா இல்லைன்னு நாங்கள் கணக்கு கொடுத்துருக்கோம். அதுதான் உங்க அப்பா எதுக்கு கொடுத்தாருன்னு கேளுங்க. உங்க அப்பா எதுக்கு அவர் சொன்னாரு, உங்க மாமா எதுன்னு எங்க என்ன சொன்னாங்க. இல்ல மார்ட்டின் வந்து தெளிவா சொல்லியிருந்தார், நாங்க கொடுத்தோம்னு சொல்லியிருக்காரு. நாங்க வாங்க நாங்க சொல்றோமே, நான் இதெல்லாம் எங்க கட்சி நிதியில இருக்கிறது. அவர் திமுக மீது அன்பு கொண்டு கொடுத்தாருன்னா அவர் தான் சொல்றேன். ஏன் கொடுத்து நாங்க ஒரு இப்போ நான் கட்சி நடத்துறோம், கட்சிக்கு நிதி கொடுக்குறாங்க, நிதி வாங்குவது சட்டப்படி இது. இதை எப்படி நீங்க லஞ்சமா சொல்லுவீங்க? இது எப்படி லஞ்சம் எடுத்துப்பீங்க? 900 கோடியா சார்? நன்கொடை வந்து 900 கோடியா? 3,80,000 கோடி பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு பெருமுதலாளிகள் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லலாம் சொல்லுங்க. இல்ல திமுக 900 கோடியான்னு கேட்குற நீங்க என்னைக்காவது ஒரு சீல் நடிக்கிறதுக்கு 200 கோடியான்னு திருப்பி கேட்டிருந்தா நாடு நல்லா இருந்திருக்கும்ல. அண்ணன் கொட்டாங்குச்சி நடிக்கிறாரு, பாலாவும் நடிக்கிறாரு, நடிகர் தானே. சரி, உங்க பிராண்டு வெளியே அது மாதிரி தான் அது. சரிங்களா? சில விஷயம் நான் கேட்பது ஊழல் லஞ்சம்னு சொன்னீங்கன்னா லஞ்சம் கொடுத்தவன் யார்? ஒருத்தன் கட்ட சொல்லணும். யோகியராஜ் அவங்க தான் ப்ரெஸ் மீட் கொடுக்கறதில்ல. தெளிவாயிங்க. நான் எவிடன்ஸா இந்த வேலையை கொடுத்தேன், ஏன்டா கொடுத்தேன்னு கேட்பான். நடத்து இனிமே எல்லாரும் கொடுப்பாங்கன்னு சட்டசபையிலேயே நாங்களும் காத்திருக்கோம். 100 நாள் ஆச்சு, 100 நாள் ஆச்சு, 100 நாள் ஆச்சு காத்திருக்கோம். வரலன்னு ஒரு பெட்டிஷன் வரல. அவதூரை தாண்டி ஆதவர்ஜினாவுடைய டெய்லி ஸ்டண்ட், காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று ஸ்டண்டை தாண்டி இப்போ உங்கள் ப்ரெஸ் மீட்டை தாண்டி டிஆர்பி தாண்டி ஒன்றுமே வரல. அந்த கட்சிக்காரனே இப்போ இந்த ஆளுனே தலைமை பேசிக்கிட்டு இருக்காங்க, கடுப்பாக இருக்கான். இது தேவையில்லாம் தலைவருக்கு குறைச்சலாதுன்னு அந்த கட்சிக்குள்ள பிரச்சனை இப்போ. அதனால் இப்போ கொஞ்சம் அப்படியே அப்போ ஒன்று உட்காந்துருக்காரு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் பணம் பேசுகிறானே, இதே பொழப்பா போச்சு அவருக்குன்னு அவங்க பேசிக்கிறாங்க. அவங்க ஸ்போக் பர்சன்லாம் டிவியில் அவங்க பேசுகிறாங்க. அப்படி தான் இருக்குது. நான் கேட்பது, இந்த குற்றச்சாட்டு இவளை கொடுத்தேன்னு சொல்லலை. அப்படி யாராவது வாங்கியிருந்தால், ராஜீவ்காந்தி இங்கே டிஎம்கே ஸ்போக் பர்சன் சொல்கிறேன், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், சட்டம் தனக்கு வேலையை செய்யும். இல்லை இதுக்காக வாங்க நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு நீங்கள் குற்றச்சாட்டுகிற யாராக இருந்தாலும் அதாவது பார்த்துப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை. சட்டசபையில் தமிழக முதல்வர் வந்து ஒரு ஆக்ஷன் காட்டினார் பார்த்தீங்களா? உங்கள் அப்பா இங்கே தான் இருப்பார்னு பார்த்தோம் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடினது, அவர் கொடுத்த அந்த ரியாக்ஷன்லாம் பார்க்கும்பொழுது எப்படி சார் இருந்தது உங்களுக்கு? சில நேரங்களில் நான் தனிப்பட்ட ராஜீவ்காந்தியா நான் எப்போவுமே ஒரு அரசியல் ஒரு மாண்பு வச்சுன்னு எப்பவுமே யோசிப்பேன். நம்ம சொல்கிற வார்த்தை வந்து ஒரு தனி மனித தாக்குதலுக்கு போயிடக்கூடாது. ஒரு வேளை நம்மளே உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டா கூட பேசியிருக்கக்கூடாதுன்னு நான் பர்சனலாக எனக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது. எனக்கு ஐயா பெரியாரும் அறிவாசான் காரல் மார்க்ஸ் அண்ட் அம்பேத்கருடைய தத்துவங்கள் மனித மாண்பு தான் கற்றுக் கொடுத்தது. சில நேரங்களில் வந்து விஜயை கூட சொல்லி நான் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு யோசிப்பேன். மேடையில் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவேன். ஒரு அந்த மாப்களோட மனநிலை ஒரு க்ரௌடு பேசும்போது நம்மளுக்கு பயங்கரமாக பூஸ்டாக இருக்கு. அப்படியே ஒரு பேசும்போது கூட ஒரு உங்களுக்கு கேட்டலை ஒரு 200 கோடியாக சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா, எல்லாரும் நடிகர் தானே அப்படின்னா, இது நான் கூட பேசும்போது ஒருத்தவங்க சுமார் மூஞ்சி குமாருன்ட்டேன். எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த வார்த்தைக்கு நான் வருத்தப்படுறேன். ஓகே, அப்படி சொல்லக்கூடாது, எதுக்கு அவரை போய் நம்ம இது பண்ண அப்படின்னா. ஆனால் இப்படி செய்கைலாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, கோபம் வருது, வன்மம் வருது. இது நீ முதலமைச்சராக நீங்கள் கொள்கையில் 1000 முரண்படுங்க, நிச்சயமா அது எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்கள் முரண்படுங்க. திமுக குற்றச்சாட்டு இருக்கீங்களா? திமுக அதுக்கான சபாநாயகர் ஆமோதிச்சிருக்காரு சார். மரியாதைக்குரிய அண்ணன் சேசிடி பிரபாகரன் நெருங்கின நண்பர். எனக்கு நான் ஜூனியர் வழக்கறிஞராக இருக்கும்போது வந்து ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்றா குடியிருந்தவங்க தான். ஒரு நல்ல மனிதர் அவர். ஆனால் பாவம் அவர் தலைவர் கட்டுப்பட்டு அவருக்கு ஒரு மறுவாழ்வை வந்து மரியாதைக்குரிய சோசா விஜய் கொடுத்துட்டாங்கிறதுக்காக வழி இல்லை. அவர் அப்படி அதை ஏற்றுக்கொண்டார்னா அதுக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்களிடம் தெரிவது திமுக மீதான வன்மம், மரியாதைக்குரிய அண்ணன் உதயன் அவர்கள் மீது அவரை பழிதிக்கிற வன்மத்தை தாண்டி வேறு ஒன்றுமே இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஒரு வெத்து ப்ராமிஸ்கள் எல்லாமே இங்கே பேசப்படுது. நான் தான் தொடங்கும்போதே சொன்னேன், இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் என்னவா இருக்குன்னு எல்லாருமே கேட்குறாங்க. 100 நாள் 100 நாளில் நீங்கள் கூட சொன்னீங்க, எங்கள் அவரோட லாங்குவேஜ் பாலிசியில் இதை வந்து ஏற்றுக்க மாட்டார்ல, அவர் பிஜேபி சமரசம் பண்ணார்னு. நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டு தான், உங்களுக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ, ஐடியாலஜிக்கல் டிஃப்ரெண்ட் கருத்து இருக்கலாம். ஆனால் ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் கவனிக்கணும், இந்த 100 நாள்களில் ஒன்றிய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் என்னென்னா, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பாலிட்டிக்ஸ் கலர் இருக்குது. அந்த கலர் நீங்கள் உடன்படாமல் இருக்கலாம். பட் நான் உடன்பட்டதாக விஜய் அவர்கள் சொல்கிறார். எப்படின்னா, எனக்கு பின்னாடி பேர் அண்ணா இருந்தார், எங்களுக்கு கொள்கை ஆசானாக அண்ணல் அம்பேத்கர் இருக்கிறாரு, கொள்கை ஆசானாக யார் பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிறார், கொள்கை ஆசானாக தந்தை பெரியார் இருக்கிறாரு, தந்தை பெரியாரால் போற்றப்பட்ட அஞ்சலி அம்மாள் இருக்காங்க, இந்த மண்ணினுடைய பூர்வகுடி அடையாளமாக வீர வேலுநாச்சியமையார் வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இது நாங்கள் வந்து
பெரியாரை பேசினா நான் பாஜக ஏற்றுக்க மாட்டோம், பாஜக பேசுகிற மத உணர்வு கருத்துக்களை ஏற்றுக்க மாட்டோம், செக்குலர்ஸ் தான் பேச வரீங்க அதானே. இந்த 100 நாள்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட் 100 நாளில் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் வேலை பார்த்தது இந்த ஒரு 14 சனிக்கிழமை 14 ஞாயிற்றுக்கிழமை கழிச்சிட்டிங்கன்னா, ஏன்னா அவர் அஃபீஷியல் ஆஃபீஸாக தான் இயங்குறார், மற்ற நாடுகள் அவரை நீங்கள் வெளியில் பார்க்க முடியாது. அவர் வந்து அந்த நாளில் ஏன் வேலைக்கு வரணுமா அவர் தான் பார்க்குறாரு. ஓகே, அந்த 14 ஒரு 28 நாளை கழிச்சிட்டிங்கன்னா மீதி நாள்களில் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வார்த்தை பிஜேபியை கண்டிக்கின்றேன், ஆர்எஸ்எஸ் கண்டிக்கின்றேன்னு ஒரு வார்த்தை காட்டுங்க, ஒரு அறிக்கை காட்டுங்க. இல்லை, அவரையும் கண்டிக்கிறேன்னு சொல்லணும். எஸ், அவர் இணக்கமாக போறேன் அப்படின்னு தானே அவ்வளவுதான். சரிங்களா? தமிழகத்துக்கு மத்திய அரசாங்கம் தேவையானதை கொடுத்தால் எந்த அரசாங்கம் இருந்தாலும் இணக்கமா தானே போகும். இது வந்து விஜய் நோக்கி நான் கேட்க முடியாது. இந்த புத்தி காங்கிரஸுக்கும் விசிகாவுக்கும் எங்க செவ்வாழைகளா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வந்திருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? ஆளுநர் ஆட்சி வந்துட்டா இணக்கம் இருக்கையில நான் அடுத்த வாரத்துக்கு வர்றேன், ஆளுநர் ஆட்சி வந்துன்னு நீங்க சொன்னீங்க, அதனால நாங்க ஆளுநர் ஆட்சி வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. நேற்று தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலில் பாடப்படும் சட்டம் போடுறீங்க, தீர்மானம் போடுறீங்க. அந்த தீர்மானத்தில் எதுக்கு தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் இந்த கருத்து வந்துச்சு? ஏன் இந்த தேவை? இந்த தீர்மானத்துக்கு இப்போ என்ன தேவை வந்துச்சு? அது திமுக வந்து இது சட்டமாக்குன்னு சொல்கிறோம். தீர்மானத்துக்கு வெளியில் நான் போயிடும், சட்டமாக்குங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டுக்கு சட்டம், நேஷனல் ஹானரிங் ஆக்ட் போட்டுக்கு சட்டம். இப்போ நீங்கள் இங்கே ஸ்டேட் ஹானரிங் ஆக்ட் கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம். இந்த தேவை ஏன் வந்துச்சு? அவங்க இதை வச்சு இனிமே அரசியல் செய்ய வேண்டாம், உண்மையானதை வந்து அதை ஏத்துக்கிறோம், அதனால வந்து தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறதாக சொல்றாங்க. வந்தே மாதரங்கிற பாடல் வந்துருச்சு, வந்தே மாதரம் பாடல முதல்ல பாடல்னு சட்டம் வந்துருச்சு. ஆனா எங்கிட்ட பிரின்சிபல்ஸ், எங்களுடைய பழக்க வழக்கம், நாங்க எங்க ஸ்டேட் லாங்குவேஜ் இருக்கக்கூடிய மாநில மொழிப்பாடலாக இருக்கக்கூடிய நீராறுங்கிற எழுத்தை பாடுறோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் இப்போ தான் பாடணும்னு தீர்மானம் போடுறாங்க. அப்போ இங்கே தேவை ஏன் வந்துச்சு? இது வரைக்கும் இந்த தேவை இப்போ ஏன் வந்துச்சு? வந்தே மாதங்கிற பாடல், வந்தே மாதங்கிற பாடலை ஒரு பொலிட்டிக்கல் டிபேட் இந்த 100 நாளில் நடக்குது, வழக்குகள் பதியப்படுது. ஒட்டுமொத்த இஸ்லாமிய அமைப்புகளும் இந்தியாவில் இருக்க இஸ்லாமியர்கள் நாங்கள் 2ஆம் தர குடிமக்கள் ஆகிவிட்டோம் என்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது பதிவு பண்ணுறாங்க. திமுகவுடைய பாராளுமன்ற மரியாதைக்குரிய அண்ணன் ராஜா அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ள இந்த வந்தே மாதரம் என்ற பாடலில் இருக்கிற அந்த 2 வரியாக நீக்குங்க, நீராறும் கடல் நலத்துக்கு பாடலில் ஆரியம் போல் வழக்கு இந்த பாடலை எடுத்தாங்க. ஏன்னா நம்ம ஓகே ஆரியம் போல் வழக்கொழியில் நம்ம அது வந்து யாரையும் தாழ்த்த வேணா இது ஒன்றா வந்தே மாதம் இருக்கக்கூடிய இஸ்லாமியருக்கு எதிரான அந்த பாடல் வரி நீக்குங்கன்னு கேட்குறோம். அதுவரை இந்த பாடல் பிரிவினை உண்டு பண்ணும். இந்தியர்களாகிய நாம் மதங்களை மறந்து நாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஜனகன மனது இருக்கு. நீ வந்தே மாதங்க பாடல் ஆனந்த மடம்ங்கிற நூல் எழுதப்பட்டது, அந்த ஆனந்த மடம் நூல் இஸ்லாமியருக்கு எழுதப்பட்டது என்கிற ஒரு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இது RSS அஜெண்டான்னு காங்கிரஸ் சொல்லுது. இங்க கம்முன்னு இருக்கக்கூடிய ஜம்முன்னு இருக்கக்கூடிய விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பாராளுமன்றத்தில் என்ன பண்றாங்க? எதுக்குறாங்க? ஜம்முன்னு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நான் எங்க அண்ணங்க தான் தப்பு இல்லை, சரிங்களா? அவங்க எதுக்குறாங்க? ஒரு கருத்து உங்கள் விஜய் இதுக்கே கருத்து சொல்லாத எதுக்கு தான் கருத்து சொல்லுவீங்க? தமிழக முதல்வர் சார், உங்கள் விஜய்ன்னு சொல்லாதீங்க சார். சரிங்க, நம்ம முதலமைச்சர் இதுக்கே கருத்து சொல்லாட்டா எதுக்கு தான் கருத்து சொல்லுவீங்க? கண்டிப்பா சார், அவர் சொல்லுவாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. சொல்லட்டு திருவாய் மலரட்டும் காத்திருக்கிறோம். அதாவது தவம் இருந்த பெத்த புள்ள முத எப்படா பேசுவான்னு பார்த்தா என்ன பேசுனாங்கிறது ஊர் பழமொழிகள் இருக்கு. நான் கேட்பது அமைதி மட்டுமே இந்த நாட்டுக்கான தீர்வு அல்ல. பேசி என்ன கிழிச்சிங்கிறார் ஐயா சாமி. இந்த நாட்டில் பேசவே முடியாத போது தான் பேசி தான் ஒவ்வொரு அரசியல்வாதியும் போராடி தான் பல சட்டங்களை பல சமூக மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் பேசாமல் என்னத்துக்கு செய்ய போறீங்கன்னு சொல்லி தான் கேட்குறோம். கேட்டால் நீ சொல்கிறீங்க ஏங்க அவங்களுடைய முட்டல் இணக்க மோதல் நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் நடந்திருக்கு சார். கேட்டால் கொடுக்காம போகிறோம் சார். அப்போ எதுக்கு ஏன் செவ்வாழை நீங்கள் முதலமைச்சர் இருந்தீங்க? கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, எதுக்கு ஏன் பேசணும்? கம்முன்னு உட்காந்துருப்போம். கடுப்பேத்துறவன்ட்ட கம்முன்னு புஷ்பேத்துறவன்ட்ட உம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு உங்களுக்கு போகும் சார். எங்கள் வாழ்க்கை போகும் சார். அவர் டைலாக் பேசுறதை விட்டுட்டாரு, திமுக டைலாக் பேச ஆரம்பிச்சிருச்சா? அவர் டைலாக் தானே, தப்பு இல்லை. நான் கேட்க அப்போ இந்த அமைதி இருக்குல்ல, இந்த அமைதி ஆபத்தான அமைதிங்கிறான். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுறதுல இந்த நாட்டுக்கு எவ்வளவு பொலிட்டிக்கல் இஷ்யூ வந்துச்சு. தீபம் ஏற்றுறதா இல்லையாங்கிறது தனிப்பட்ட ராஜீவ்காந்தி திமுக கருத்து அந்த இடத்துல புதிய வழக்கமாக ஏற்றப்பட்ட இடத்துல ஏற்றப்படணும். ஏன்னா நீங்கள் ஒரு சட்ட ஒழுங்கில் சமூக நீதியில் கல்லறியாதீங்கிறோம். நான் என்னோட நிலைப்பாடு
வீதியில் எல்லா இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள்லாம் போராடுறாங்க. அதிமுக ஒரு கருத்து சொல்லுது, பாஜக ஒரு கருத்து சொல்லுது, விசிக கம்யூனிஸ்ட் ஒரு கருத்து சொல்கிறாங்க. டிவிக்கு கருத்து என்னதில்ல? சுப்ரீம் கோர்ட் ஒரு இப்போ உத்தரவு போட்டுச்சுல. சிடிஆர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருல்ல சார். என்ன சொல்லியிருந்தாரு? ஆல்ரெடி எங்கே ஏற்றிட்டு இருந்தோமோ அங்கேயே தான் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு அதை மீறி உத்தரவு வந்துருச்சு. தெரியும் சார். அதுக்கு சிடிஆர் மிஸ்டர் என்னுடைய பழைய நண்பர் தான் அவர், ஆர்எஸ்எஸ் சேர்ந்த நிர்மல்குமார். இப்போ என்ன சொல்றாரு? உங்க குட்டி ஏவி விடுறது, குட்டி விட்டு ஆழமாக்குறது. ஐயா கருத்து சொல்லு, ஐயா கருத்து சொல்லு. உங்க முதலமைச்சர் என்ன கம்முன்னு உட்காந்துருக்காரா? எதுக்கு உட்காந்துருக்காரு? கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த டைம் என்ன இருக்கு? சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது தீர்ப்பு கொடுத்து நான் ஒரு தமிழக அரசு பதில் சொல்லணும். அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது திராவிட கழகம் ஆதரிச்சார். அதே சொல்லிடுறேன். திராவிடர்கள் எடுத்த தவறான முடிவுகள் ஒன்று நான் இன்னைக்கு பார்க்குறேன். எந்த மாட்டுக்கு எடுத்ததில் இல்லை. ஆடு மாடு பலியிடுவதே தடுப்பு சட்டம். அது முற்போக்கா இது இல்லை பகுத்தறிவா இதெல்லாம் தாண்டி என் அம்மாலும் என் ஆத்தாலும் தான் முனீஸ்வரனுக்கு தன்னுடைய சிவனுக்கு தன்னுடைய மாரியம்மாவுக்கு ஆட்டை வளர்க்குறேன் அம்மா, இறைச்சி சாப்பிடுவது எங்களுக்கு பண்பாடில் ஒன்று, ஆடுகளை பறி கொடுப்பது பண்பாடில் ஒன்றுன்னு ஆடு மாடு வெட்டினாங்க. அது மாதிரி தானே என் மாமா ஜவஹர்லால் கானு, என் மாமா ராவுத்தரன், என் தம்பி மீரானு தன்னுடைய பக்ரீத்துக்கு தான் நண்பர்களை இறக்கி ஆடு மாடுகளை வெட்டுவது அவன் இறைதானே, அவன் நம்பிக்கை தானே. அது முருகன் கோவில் அப்படிங்கும் பொழுது அன்னைக்கு அங்கே வரல, அதுக்குள்ளே வரல, முருகன் இருந்து விட்டலாங்க. நான் சொல்வது பக்ரீத் அன்று ஆடு மாடுகள் வெட்டுவது தன்னுடைய பள்ளிக்கு முன்பு தான் நண்பர்கள் இறையிடம், இறைவா எனக்கு இவ்வளவு கொடையை கொடுத்த, உனக்கு இதை நான் கொடுக்குறேன்னு, நான் கிஃப்ட்டுன்னு ஒரு மாடையோ ஆடையோ தானே கொடுத்து வெட்டுவது, குர்பானி போடுவது அவனுடைய நம்பிக்கை தானே. அந்த நம்பிக்கையில் நீதிமன்றம் உத்தரவு போடுது. நீதிமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் வந்த பின்னாடி, மிஸ்டர் விஜய் கம்முன்னு ஜம்மு இருக்க விஜய் வந்த பின்னாடி உத்தரவு போடுது. என்ன உத்தரவு போடுது? நீங்கள் வெட்டக்கூடாதுன்னு தடை சட்டம் போடுது. நீ என்ன மேடம் பண்ணியிருக்காங்க? திமுக ஆட்சினா நீ திமுக ஆட்சினா எதுக்கு உட்காந்துருக்கீங்க? சும்மா உட்காந்துருப்பீங்களா? எவ்வளவு ஒன்று நோண்டுவீங்க. என்ன சார்னு இப்போ கொஞ்சம் டைம் கொடுங்க சார். அதுக்கு இதுக்கெல்லாம் டைம் கொடுக்க முடியாது மேடம். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் டைம் வாங்கிக்கோங்க. மக்களே டைம் கொடுக்குறாங்க சார், பார்க்கலாம். மக்கள் கொடுக்குற டைம் என்ன டைம் தெரியும்? எந்த ரீல்ஸில் குழந்தைகள்கிட்ட போய் 21 வயசுப்பட்ட குழந்தைகளுக்கு மது இல்லை, 21 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வண்டி ஓட்டக்கூடாது, 18 வயசுக்கு இருக்கவங்க அடல்ட் ஃபிலிம் பார்க்கக்கூடாது, 13 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கோ, அந்த குழந்தைகளே நாளைக்கு காரி முழுகிற போது தான் இதுதானா விஜய்னு உங்களுக்கு தெரியும். இப்போ உதயசூரியனுக்கு ஓய்வு நேரம் விட்டது அப்படின்னு அதாவது எந்த புலவர் சொன்னது? விஜய் முதலாக, அதாவது தமிழக முதல்வர் ஒரு ஆன்மீக, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ஒரு அஸ்ட்ராலஜிக்கு ராதன் பண்டிட் அவர்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்தாரு இல்லையா? அதுக்கப்புறம் திரும்ப பெற்றாங்க. அவரே சொல்லியிருக்கிறாரு உதயசூரியனுக்கு ஓய்வு நேரம் விட்டது, இதற்கு மேல் தமிழகத்தில் முதல்வராகும் வாய்ப்பு ஸ்டாலின். உலகத்திலேயே ஊராங்கட்டத்தையெல்லாம் பார்த்து சொன்னீங்க சவால உன் கட்டத்தை பார்த்தியாங்கன்னு அவருக்கு தான் விஜய் முதலமைச்சராக சொன்னேன். அவர் யாரோ பிஎம் அப்புறம் சொல்ற, நீ என்ன அவர் ரத்தனம் பண்ணிட்டுன்னு கேட்டாங்க. உன் கட்டத்தை கணிக்க முடியாம விட்டியே அப்படின்னு. பாவம் அப்படி நிலைமையில் இருக்காரு. உதயசூரியனுக்கு ஓய்வு என்பது எப்போதும் இல்லை. அது உழைப்பாளர்களுக்கு வரை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் குரலாய் சூரியன் தினம் உதித்துக் கொண்டு தான் இருக்கு. விஜய் அவர்கள் என்னுடைய தம்பின்னு சொல்லக்கூடிய சீமான், உங்களுக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா இன்னைக்கு சீனுக்குள்ள அப்பப்ப போறாரு சீமான். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அப்பப்பதான் நீங்க எடுக்கிறீங்க அவரை பொறுத்த. நான் அவர் கொள்கையில அவர் பேசுறதுல இப்ப மரிய வில்சன் பேசினதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாரு. உங்களுடைய கடவுள் கர்த்தர் மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கிறாரு, நீ மன்னிப்பு கேளுன்னு சொல்லி அவர் பேசினாரு. அவருடைய நீ அப்பப்ப காமிக்கிறீங்க. அவரை பொறுத்தவரை எனக்கு கொள்கை மாறுபாடு உண்டு. தமிழ் தேசியத்தை கொண்டாந்து சாதிக்குள்ள சுருக்கிட்டாரு, தமிழ் தேசிய கொண்டாந்து சில இடங்களில் மொழிவெறி ஆக்கிட்டாரு. எனக்கு அதுல மாறுபாடு உண்டு. ஆனால் அவர் பேசுகிற சில விஷயங்கள் நியாயமாக இருக்கும், எந்த மாற்று கருத்து இல்லை. விஜய் நடிகர் விஜய் நடிகராக இருந்தது இன்னைக்கு இப்போ முதலமைச்சர் ஆகிட்டார். ஏன்னா அது வேறு வருத்தப்பட்டாங்க டிவிகள். எப்போ பார்த்தாலும் ராஜீவ்காந்தி நடிகர்னு சொல்கிறீங்களே. பரவாயில்ல, நடிகர் அவரே சொன்னார், நடிச்சு திரை மூலியமா வந்தார். அதனால அந்த கம்பல் சொன்னேன். எப்படி ஆரம்பிக்கும் போது உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா இல்லாட்டா வழக்கறிஞர் அடைமொழி கொடுக்குறீங்க, நான் உடனே கோவப்படுவேன் அவங்கள்ட்ட. எங்க நான் பொலிட்டீஷியனுங்க, எப்படி இங்கே வக்கீல்னு சொல்ல முடியும்? கேட்க முடியாது. தொழிலாக இருந்தது. சீமானை பொறுத்தளவில் அவர் விஜய் அவர்களை நியாயமான கிரிட்டிசிசன் வச்சுட்டே இருக்காரு அன்னையிலேருந்து இன்னை வர. அதை நீங்கள் சொல்கிற மாதிரி அப்பப்போ காமிக்கிறீங்க, அதனால் பெருசாகக்கூடாது. அவர் இந்த விஷயத்தில் குறிப்பாக மரியம் வில்சன் விஷயத்தோட இங்கே மன்னிப்பு என்பது தான் சரியாக இருக்க முடியும். ஏன்னா நீங்கள் ஒப்பீடு பண்ணுறது உங்கள் உடல் மொழிக்கு இல்லை, எங்கள் தமிழோடு. நிச்சயமாக தமிழை தாழ்த்தி யாரும் நிற்க முடியாது, நம்ம உறுதியாக இருக்கோம். அதில் அந்த கருத்து சரின்னு தான் நான் பார்க்குறேன்.